இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு பால் கொழுக்கட்டையும் அதோட கூட பன்னீர் லேயர் பஜ்ஜி. இது ரெண்டுமே வந்து ஈவினிங் ஸ்நாக்காக கொடுக்கறதுக்கோ இல்லை எதுனாலும் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இந்த பால் கொழுக்கட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியான டிஷ். ஸ்வீட் பிடிக்கிற குழந்தைங்க இதை என்ஜாய் பண்ணுவாங்க. பாரம்பரியமான ஒரு உணவு தான். இது வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறப்போ அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லா இதுவாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பால் கொழுக்கட்டைக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அதை பன்னீர் பஜ்ஜி பார்க்கலாம். பால் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், கெட்டி தேங்காய் பால் 1 கப், பொடித்த வெல்லம் 1 கப், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு. இப்போது இந்த பால் கொழுக்கட்டைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இது வந்து பதப்படுத்தின அரிசி மாவு அப்படின்னு சொல்லலாம். இந்த கடையில் வாங்குகிற அரிசி மாவும் சொல்லலாம். ரெண்டுமே பண்ணிக்கலாம். நம்ம பதப்படுத்துறதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நல்ல அரிசியை வந்து மாவரிசி ஐஆர் 20 அரிசியை வாங்கி நல்லா ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. வீட்டுக்குள்ளேயே நிழல் உணர்த்தெல்லாம் நல்லா உணர்த்தி விட்டுருங்க. நான் ரொம்ப ஓரளவுக்கு அதை அப்படியே நல்லா கொஞ்சம் பிடிச்சா அந்த ஒன்றும் பாதியமாக ஒட்டுற மாதிரி இருந்திருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா காஞ்சிடணும். அதுக்கு அப்புறமா அதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டு நல்லா சலிச்சிட்டு பிளேட்லேயே கொட்டி வீட்டுக்குள்ளாரையே ஒரு துணியை போட்டு மூடி வீட்டுக்குள்ளேயே ஒரு 2-3 நாள் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பூச்சி போட்டு வராது. எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். இடியாப்பம் அது இதுன்னு எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். இந்த கொழுக்கட்டை மாவு நான் அப்படி தான் பண்ணியிருக்கிற மாவு. இப்போ இது பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது இதால் அளந்திருக்கேன் இந்த பவுல். இப்போ இந்த பவுல் வந்து இதில் பாதி. அதனால் பாதிக்கு நான் வெல்லம் அதில் போட்டுக்க போகிறேன். தண்ணி 1க்கு இந்த பவுலாலே தண்ணி அளந்து ஊற்றிப்போம். அளந்து ஊற்றும் போது சொல்கிறேன். இப்போ இது வந்து நமக்கு முதல்ல அதாவது 1 கப்பு மாவுனா 1 கப்பு நிறக்க அளந்த வெல்லம். அந்த வெல்லத்தில் பாதியை இப்போ எடுத்துக்குவோம். பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிறேன். இது அந்த நம்ம அளந்த கப்பால் பாதி கப்பு அளவு வரும் இது. அவ்வளோதான். இப்போ இந்த அளந்து வச்சுருக்க வெல்லத்தை இதில் போட்டுடலாம். எந்த கப்பால் மாவு அளந்துருக்கீங்களோ அந்த கப்பால் 1 கப்பு நிறக்க அளந்த தண்ணி இதில் வச்சிடலாம். இதுக்கு மேலே அந்த மாவுக்கு தண்ணி வந்து தேவைப்பட்டால் திரும்ப சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தமாக தண்ணி வந்து இஷ்டத்துக்கு கணக்கே இல்லாமல் வச்சுட்டோம்னா மாவை கிளற போகிறோம் நம்ம. அதனால் அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நீங்கள் கரெக்டாக அளந்து வச்சுக்கிறது. இப்போ நம்ம அளந்து வச்சிருக்கிற அரிசி மாவை இதில் ஒரு பவுலில் போட்டுடுவோம். போட்டுட்டு கொஞ்சமாக நெய் ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றினா போதும். இல்லை ஒரு 1 டீஸ்பூன் ரொம்ப பிரியப்பட்டால் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காகத்தான் இது. அவ்வளோதான். இப்போ இது வந்து கரைஞ்சி கொதிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஒரு வடிகட்டி எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. வடிகட்டி எடுத்து இந்த மாவில் இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இதில் தண்ணி மீந்திருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம கொதிக்க விடுற தண்ணியில் இதை எடுத்துக்கலாம் கொஞ்சம். இந்த அவ்வளோதான். இது ரெடி ஆயாச்சு. இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கணும். நேரம் ஆகணும்னு அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருக்கும். கரெக்டாக இருக்கும் நமக்கு உருண்டையை உருட்டிட்டு இட்லி பானையில் வச்சு இதை ஒரு வேக்காடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம திரும்ப பாகு வச்சு அதில் போடணும். இப்போ இந்த பாகை மீதி இருக்குது. நீங்கள் இது ஒன்றும் பண்ண வேண்டாம். அதை அப்படியே தூக்கி வச்சிடலாம். ஏன்னா சில நேரங்களில் சில அரிசி வகைகள் வந்து தண்ணியை நிறைய இழுக்கும். சிலது வந்து தண்ணி கம்மியாக இழுக்கும். அதனால் எதையும் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது அந்த நேரத்தில். ஸோ தண்ணியை வந்து நம்ம கூடுதலாக கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம உருட்டிடலாம். அவ்வளோதான். இப்போது இதில் வந்து லேசாக நெய் தொட்டுக்கிட்டு நம்ம சின்னதாக, ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, சின்ன உருண்டையாக
இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிடணும். ஓரளவு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ரொம்ப பொடியானும் இல்லை, ஓரளவு கொஞ்சம் சின்ன சின்னதாக உருட்டிக்கணும். இதை உருட்டிட்டு இட்லி பானையை வச்சு இட்லி பானையில் ஒரு 6 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். இதை நம்ம எல்லாத்தையும் உருட்டிட்டு வேக வைக்கும்போது பார்க்கலாம். இப்போ இந்த மாவெல்லாம் இந்த மாதிரி உருட்டி வச்சாச்சு. தண்ணி ஒரு பக்கம் வச்சுருக்கேன், தண்ணி கொதிக்குது. இப்போ இதில் நம்ம உருட்டி வச்சுருக்கத நெய் தடவி வச்சுருக்கேன் அந்த இட்லி தட்டில். இதை அப்படியே வச்சிடலாம். இப்போது இதை நிதானமான தீயில் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு நிதானமான தீயில் 5-6 நிமிஷம், ரொம்ப போனால் இன்னும் 2 நிமிஷம், அதுக்கு மேலே வேணாம். இது 5-6 நிமிஷம் சரி இருக்கு. ஏன்னா கொதிக்கிற தண்ணி, வெள்ளை தண்ணியில் தான் நம்ம வந்து கிளறி இருக்கோம் மாவு. அதுலேயே ஒரு கிட்டத்தட்ட அரைவாசி வெந்துடும். மீதி அரைவாசி வேகிறதுக்கு தான் இது. ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கு இடையில் நம்ம இந்த பக்கம் வெள்ளை தண்ணியை வந்து கரைச்சி வடிகட்டி ரெடியாக வச்சுக்கிட்டோன்னா அது கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கும் இது வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். இப்போ நான் ஒரு பாதியை வந்து வெல்லம் வந்து மாவில் போட்டோம், அந்த ஒரு பாதியில் கொஞ்சம் நின்று இருக்குது, அதனால் மீதி அரைவாசியை வந்து இதில் அளந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம கொஞ்சம் நிறுத்தியிருக்கோம் இல்லையா வெள்ளை தண்ணி, அதனால் இதில் போட்டுடுறேன் அப்படியே. இப்போ தண்ணி வந்து எந்த கப்பில் வெல்லம் அளந்தோமோ அந்த அரை கப்பு, அதில் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி, ஒரு கப்பு கூட வேணால் நமக்கு ஒரு 3/4 கப்பு போதும், தண்ணி போதும். இப்போ இதை கரையை வச்சு வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ அது ஜஸ்ட்டு ஒரு 10-20 செகண்ட் விட்டால் போதும். ரொம்ப நேரம் விடணுங்கிறத அந்த மண் கீழே செட்டில் ஆகிடும். அதுக்கு தான் எப்போவுமே கொஞ்சம் அந்த சின்ன ஒரு இடைவெளியை கொடுக்குறது. இதில் ஊற்றிடுவோம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். நம்ம தண்ணி வடிகட்டி ஊற்றிருக்கோம் வெள்ளை தண்ணி, அது கொதிக்க ஆரம்பிக்குது. தீயை கொஞ்சம் குறைச்சிடலாம், ரொம்ப குறைக்க வேணாம், கொஞ்சம் குறைச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் கொழுக்கட்டையை வேக வச்சுருக்கோம் இல்லையா, இது ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருந்தால் போதும். அதை எடுத்துட்டு அந்த சூட்டோடையே இதில் போட்டுடலாம். போட்டு இதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றணும். சரி, இந்த தேங்காய் பால் ஊற்றுறதுனா தேங்காவை வந்து நம்ம ஒரு அரை கப்பு அளவுக்கு, நான் எடுத்திருக்க மாவு அரை கப்பு, அந்த குட்டி கப் பார்த்தீங்களா, அதால் அரை கப்பு தான். அதாவது 1/2 அழாக்கு நிறக்க அளந்த மாவு, 1/2 அழாக்கு வெல்லம் நிறக்க அளந்துருக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்து நீங்கள் எந்த ஒரு கப்பில் அளந்தாலும் இதே அளவு தான். அதை எடுத்துக்கிட்டு அந்த வெள்ளை தண்ணி வந்து முதல்ல நம்ம வந்து பாதி வெள்ளத்தை வந்து மாவில் போட்டு கரைச்சி ஊற்றிட்டோம். அதுக்கப்புறமா இந்த மீதி வெள்ளத்தை தான் இதில் போட்டிருக்கோம். தேங்காய் பால் எடுக்கும்போது எதில் நீங்கள் அளந்துருக்கீங்களோ அந்த கப்பாலேயே எவ்வளோ வெல்லமோ எவ்வளோ அரிசி மாவோ அந்த அளவு தேங்காய், அந்த அளவுக்கு அதில் ஒரு 3/4 பாகம் தண்ணி எடுத்து அந்த தண்ணியை ஊற்றி கூடவே ஒரு 5-6 முந்திரி பருப்பும் போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி பால் எடுத்துருங்க. மீதி தண்ணியும் அதிலே ஊற்றிடுங்க. அந்த தண்ணியை 2 பகுதியாக பிரித்து 2வது தண்ணியும் அதிலே ஊற்றி திரும்ப ஒரு தடவை அரைச்சி முதல் பால் 2வது பால் 2ம் ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு எதுக்கு போடுறதுன்னா கூட கொஞ்சம் ஒரு சின்ன ரிச்னஸும் ஒரு ருசியும் கொடுக்கும். அதனால தான் இந்த முந்திரி பருப்பு சேர்க்குறோம். முந்திரி பருப்பு வேண்டாம்னு நினைக்கிறவங்க வெறும் தேங்காய் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த தேங்காய் பால் வந்து சில பேருக்கு நெஞ்சு கரைச்சல் இருக்கும்பாங்க. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் பேக்கெட் பாலில் ஊற்றி கூட பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது வந்து நல்லா 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆயாச்சு. இது எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இந்த கொதிச்சிட்ருக்க இதில் போடணும். இது போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொதிக்க விட்டு நம்ம போடணும். அப்போ தீயை கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கணும். இப்போ அது வெந்து எடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து அப்படியே மெதுவாக அதை கொதிச்சிட்ருக்கிறத தள்ளிடுவோம். அது பிரிஞ்சிடும் கொஞ்சம். இதுலேயே கொஞ்சம் தீயை கொஞ்சம் தூண்டிக்குவோம். கொதிக்க பிரிஞ்சு வந்துடும், பயப்பட வேண்டாம். இல்லை இது இப்போ கொஞ்ச நேரம் இதிலேயே கொதிக்கட்டும். இது ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த மாதிரி மாவை கிளறிட்டு இந்த வெள்ளைப்பாகு கொதிக்கும் பொழுது இட்லி பானையில் வைக்காமல் சின்ன சின்னதாக உருட்டி இதிலே போட்டு நேரடியாக வேக வைக்கலாம். ஒரு 5 போடணும், அப்புறம் கொதி வந்தோடனே திருப்பி 5 போடணும். இந்த மாதிரிலாம் 10 போடணும்.
ஆனால் ஒரு தண்ணி ஒவ்வொரு முறையும் அது போடும்போது தண்ணி கொதிக்கணும். அந்த தண்ணி கொதிக்க தான் இதை போடணும். மொத்தமாக கடான்னு போட்டோன்னா கரைஞ்சி இதுவாகிடும். இந்த பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் பயப்படுவீங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த மெத்தடை சொல்கிறோம். ஏன்னா இது வந்து பயப்படுறதுக்கான வழியே கிடையாது, இதில் தேவையும் கிடையாது. ஏன்னா அது வந்து இதில் ஒன்றுமே ஆகாது வெந்தது. வேகாமல் போடும்போது ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அப்படி போடும்போது என்ன ஆகும்னா அதனோட நம்ம ஏற்கனவே போட்ட இனிப்பு இந்த வெள்ளை தண்ணி இதில் உள்ள இனிப்பு எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு அந்த உருண்டை ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அது பழக்கப்பட்டு கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். அது ஒன்று தான். கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி ஒரு 5-6 போடுங்க. அது நல்லா கொதித்து மேலே எழும்பினோன்னா அது அடுத்து 5-6 போடுங்க. அப்போ தீயை ஜாஸ்தி வச்சுக்கணும், தீயை குறைச்சும் வைக்கக்கூடாது. இப்போ இது நல்லா கொதிக்குது பாருங்கள். நான் வந்து தீயை குறைக்காமையே அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன். கொதிக்கும்போது முதல்ல வந்து தளதளப்பாக அங்கங்கே பபுள்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த பாகு கொஞ்சம் கெட்டி ஆக ஆக பார்த்தீங்கன்னா தெரியும், அது நல்லா அந்த நுரக்கூட்டி வரா மாதிரி வருது பாருங்கள். அப்படின்னா பாகு வந்து திக்காகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ இது ரெடி. இது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் ஏலக்காய் தூள், கொஞ்சம் நெய், அவ்வளோதான். இப்போ இந்த எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் கொஞ்சம், அவ்வளோதான். இதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதான். இது ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து இன்னும் கொஞ்சம் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாசிப்பருப்பை கொஞ்சம் நல்லா கொழைய வேக வச்சுட்டு அந்த வேக வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்து இதோடு சேர்த்து கொதிக்க விடுவாங்க. அது கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால பண்ணிக்குவேன். நான் என்ன பண்ணுறது, பட் இது எல்லோரும் பண்ண மாட்டாங்கங்கிறதுனால நான் வந்து ஜஸ்ட் ஒரு டிப்பாக தான் கொடுக்குறேன். பாசிப்பருப்பை வந்து என்ன பண்ணுவேன், நல்ல ஒரு கப்போ 2 கப்போ நல்லா கலர் மாறக்கூடாது, ஆனால் நல்ல ஒரு வாசனை வரணும். கொஞ்சம் நிதானமாக தான் வேலை பார்க்கணும். அது நிதானமாக உட்காந்து நல்லா வறுத்து வாசனை வந்ததுக்கப்புறமா எடுத்து மிஷினில் கொடுக்கும்போது அரிசி எதையாவது கொடுத்து முதல்ல அரைச்சி வாங்கிட்டு அப்புறம் இதை கொடுத்து அரைச்சி எடுத்து வாங்கி வச்சுப்பேன். இந்த மாதிரி பாயசம்லாம் வைக்கும்போது அதில் ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா கரைச்சிட்டு கடைசியில் ஊற்றுனீங்கன்னா திக்காவும் ஆகும், அந்த பாயசம் டேஸ்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சாம்பாரே பருப்பு வேக வைக்க மறந்து போயிட்டோம், டக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணணும், சாம்பார் வைக்கணும்னா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நம்ம தாளித்து வதக்குவோம் பாருங்கள். வதக்கிட்டு கொஞ்சமாக தூண்டு புளி தண்ணி ஊற்றி கொதிக்கும்பொழுது இந்த பாசிப்பருப்பு மாவுலேருந்து ஒரு 2-3 டீஸ்பூன் எடுத்து போட்டு கரைச்சி அதை தூக்கி ஊற்றுனீங்கன்னா பருப்பே இல்லாமல் சாம்பார் வச்சிடலாம். அந்த வைக்கலாம். அப்புறம் காரக்குழம்பு கொஞ்சம் திக்காகணும்னா இந்த பாசிப்பருப்பு மாவு. ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் பயன்படும். இந்த பாயசத்துக்கும் நீங்கள் அதை வச்சுருந்தீங்கன்னா பயன்படும். அது வந்து ஒரு கப்போ 2 கப்போ போட்டு, ஆனால் மிக்சியில் அரைச்சா சரியாக வராது, மிஷினில் கொடுத்தா தான் ஃபைன் மாவாக வரும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இது ரெடி ஆயாச்சு. இனி வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம்.